கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இந்த நாள் பிப்ரவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தின் முன்பகுதி. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இங்கு ஆண்டவர் சகலத்தையும் எல்லாவற்றையும் அவர் எப்படி செய்திருக்கிறாராம்? நேர்த்தியா செய்திருக்கிறார். அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று கர்த்தருடைய கிரியைகளை பற்றி சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பார்க்கும் பொழுது அவர் ஞானமாய் எல்லாவற்றையும் செய்தார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அவருடைய கிரியைகள் எல்லாம் மிகவும் ஞானம் உள்ளவைகள். பிரியமானவர்களே, பாருங்களேன், வெளிச்சத்தை முதலாவது உண்டாக்குகின்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றாக சகலத்தையும் சிருஷ்டிக்கின்றார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு அதனை எல்லாம் அனுபவிப்பதற்கு மனுக்குலத்தை உண்டாக்கினார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர். பிரியமானவர்களே, அதனோடு கூட பார்க்கிறோம், இன்றைக்கு நம்ம காண்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்று புரிகின்றது. பாருங்களேன், ஒரு கோழி குஞ்சு முட்டையிலிருந்து வெளியே வருவதற்கு கரெக்டா ஒரு 21 நாட்கள், இப்படியே ஒவ்வொன்றுக்கும் டைம் செட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. மனுக்குலத்துல இல்லையா, கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளை உருவாகி பூரணப்படுவதற்கு 10 மாதம் என்று அவர் அதற்கென அப்படிப்பட்ட நாட்களை வகுத்திருக்கின்றார். அவ்விதமாக எல்லாவற்றையும் அழகாய் சிருஷ்டித்திருக்கிறார். இரவுக்கு இரவு, பகலுக்கு பகல் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் அருமையாக, பகலை ஆள பெரிய சுடரை உண்டாக்கினார், இரவை ஆள்வதற்கு சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றாக. அதே போல பாருங்க, நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கொண்டோமானால் அவர் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுது அப்பொழுதே அவர் தீர்மானம் எடுத்தார் இல்லையா, தன்னுடைய குமாரனை அனுப்புவேன் என்று சொல்லி. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னார் இல்லையா, சர்ப்பத்தை பார்த்து. பாருங்களேன், ஆனா அப்ப சொன்னது எப்போ அது நிறைவேறுகிறது பாருங்களேன், ஆதாம் ஏவாள் காலத்துல அப்போ சொன்னது ஆபிரகாம் காலம், அதை தொடர்ந்து தாவீதின் காலம், தாவீதின் குமாரனாக இயேசு மகாராஜா அந்த பூமியிலே பிறந்தார் என்பதை பார்க்கிறோம். பாருங்களேன், அப்போ அன்றைக்கு சொன்னார், ஆனா சரியான நேரத்துல, அதினதி காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்கிற தேவன் தன் குமாரனையும் கூட சரியான நேரத்திற்கு, அதாவது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த பூமியிலே அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினார். இந்த காலத்திற்கு பின்பு நம்மெல்லாம் இந்த பூமியில பிறந்து அந்த நன்மையை, அந்த ரட்சிப்பை பெற்று நன்மைகளை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் யோசித்து பாருங்க. இவ்வளவு காரியங்களை நேர்த்தியாய் செய்திருக்கிற ஆண்டவர் ஏன் உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். சந்தேகமே இல்லை. உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? சரியான நேரத்துல உங்களுக்கு வீட்டை ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு நல்ல வேலைக்காக தேடுறீங்களா? கரெக்டா ஆண்டவர் உங்களுக்கு சரியா உங்களுக்கு செய்வார். கரெக்டான வேலையை கரெக்டான நேரத்துல உங்களுக்கு கொடுத்துருவாரு. உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் அல்ல, உங்களுக்கு திருமணம் வயதை தாண்டி காத்திருக்கீங்களா? அன்பு தம்பி தங்கச்சிமார், ஏற்ற நேரத்துல அருமையாய் நேர்த்தியாய் உங்கள் திருமணத்தை அழகாய் செய்து உங்களை வாழ வைப்பார். ஒவ்வொன்றிலும் அப்படித்தான். நீங்க எந்த காரியத்திற்காகலாம் நீங்க கர்த்தருடைய வேலை வரணும்னு சொல்லிட்டு நீங்க போராடி அந்த நேரத்தை இழுத்து கொள்ள நீங்க ட்ரை பண்ணி பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இந்த வசனத்தை பிரசங்கி 3:11 சொல்லுங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படி என்றால் எனக்காக இந்த காரியத்தையும் நேர்த்தியாக சரியான நேரத்தில் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்க காரியங்களை எல்லாம் அழகாய் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் மையத்தில் வைத்து நடத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நீர் எல்லாவற்றையும் அன்று சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து அதினதின் காலத்திலே நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.